வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கி படிக்க போகிற பாடம் என்ன பாடம்? வெயிட் அண்ட் மாஸ். மாஸ் அண்டு வெயிட், நிறையும் எடையும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடமாக்கும் இன்றைக்கி படிக்க போகிறோம். அது என்னது எடை? அது எடையை பற்றி நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம். ஏதாவது பொருள் கடையில் போய் வாங்க போகிறோன்னா இத்தனை கிலோகிராம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிட்டு வரோம் இல்லையா? மாஸ், நிறை, இத்தனை நிறை, இதை பற்றியும் கேள்வி. அது என்னது? அது என்னெல்லாம் எடை எதை எடைன்னு சொல்கிறோம், எதை நிறைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அதை பற்றி படிக்க போகிற பாடம் தான் என்னது? மாஸ் அண்ட் வெயிட், நிறையும் எடையும். சரியா? நம்ம நிறைய தராசுகளை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ தராசுகளை படிச்சிருக்கிறோம். என்னெல்லாம் வகையான தராசுகள் நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கிறோம்? இயற்பியல் தராசு, வேதியியல் தராசு இல்லையா? சாதாரண தராசு, கடைகள் அளவிட பயன்படுத்தக்கூடிய சாதாரண தராசு, வில் தராசு, நம்ம ஆய்வகங்களில் வில் தராசு, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த தராசுகளில் நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடியது என்ன? எத்தனைப்பா? 4.4ன்னு சொல்லக்கூடிய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய 2 தராசுகள் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று என்னது? சாதாரண தராசு, இன்னொன்று என்னது? வில் தராசு. இந்த சாதாரண தராசுக்கும் வில் தராசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னோம்னா, சாதாரண தராசு நிறை அளவிடுவதற்கு, மாஸ் அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடியது என்னதுப்பா? சாதாரண தராசு. வில் தராசு எடை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய தராசு என்னன்னு சொல்லி சொல்கிறோம்ப்பா? வில் தராசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த சாதாரண தராசில் அதனுடைய அலகு, யூனிட், சாதாரண தராசில் அளவிடக்கூடிய அலகு என்ன? அலகுல யூனிட் எதில் குறிப்பிடுறோம்ப்பா? கிலோகிராம். எடையை அளவிடுற இந்த வில் தராசில் பயன்படுத்தப்படக்கூடியது என்ன அளவு? கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். KGWT, கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போது இதில் நம்ம இந்த திசையுறு அளவு, திசையிலி அளவெல்லாம் 8ஆம் கிளாஸில் படிச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த திசையுறு அளவா, அதாவது நிறையை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது திசையுறு அளவா, திசையிலி அளவா? அது ஒரு திசையிலி. எது? சாதாரண தராசு ஸ்கேலர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது திசையிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வில் தராசு திசையுறு அளவு. திசையை பொறுத்து என்ன பண்ணுவோம்? அது திசையை மென்ஷன் பண்ணுறது காரணமாக என்ன சொல்கிறோம்? திசையுறு அளவு, வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் அதாவது இந்த சாதாரண தராசில் என்ன இருக்கும்? எப்பவுமே எடை சமமாக இருக்கும். 2 பக்கம் வெயிட் வச்சுருக்கிறேன். எங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் என்ன இருக்கும்ப்பா? இதில் பார்க்கக்கூடிய எடை சமமாக, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே இது இந்த வில் தராசில் அளவிட்டது ஜி மாறுபடுவதற்கு ஏற்ப, ஜீனுடைய மதிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிற கணக்கில் நிறைய செஞ்சோம் இல்லையா? அப்போ ஜி மாறுபடுவதற்கு ஏற்ப எடையில் என்ன ஏற்படும்ப்பா? வித்தியாசம் ஏற்படும். இதுதான் இந்த சாதாரண தராசிற்கும் வில் தராசிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். என்ன பண்ணுங்க, நான் இப்போ சொன்னேன் இல்லையா? சாதாரண தராசினுடைய அலகு என்னது? கிலோகிராம். அதே இது வில் தராசினுடைய அலகு என்னது? கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சாதாரண தராசு என்னது? ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி, அதாவது திசையிலி. இது என்னது? வில் தராசு என்னது? திசையுறு, வெக்டர். இது என்னது? இதில் கிடைக்கும், சாதாரண தராசில் கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும்ப்பா? கான்ஸ்டண்டான வேல்யூவாக இருக்கும். வில் தராசில் கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும்? ஜியை பொறுத்து மாறுபடும். இது என்ன பண்ணுறீங்க? ஒரு அட்டவணை போட்டு எழுதி வச்சுக்கிறீங்க. சரியா? இனி நம்ம புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்லக்கூடியது, ஜியினுடைய மதிப்பு
என்னன்னு சொல்லி படித்தோம்? சமம் gm/r². இல்லையா? அதில் எம்னுடைய மதிப்பை மட்டும் வெளியில் எடுத்தோம்னா gm/r². அப்போ gm/r² நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஜி இல்லையா? நேரத்தை போன கிளாஸில் ஒரு சமன்பாடு படித்தோம் இல்லையா? ஜி சமம் gm/r²ன்னு படித்தோம் இல்லையா? அப்போ ஜி அப்போ விசைய எஃப் சமம் இங்கே என்னென்னு நம்ம எழுதலாம்? எம்ஜி அப்படின்னு சொல்லி எழுதலாம் இல்லையா? எஃப் சமம் என்னென்னு எழுதலாம்? எம்ஜி. ஜியினுடைய மதிப்பு என்னது? gm/r². அப்போ என்னென்னு எழுதலாம்? எஃப் சமம் எம்ஜி அப்படின்னு சொல்லி எழுதலாம். இங்கு mg என்பது பொருளினுடைய எடையை குறிப்பிடுகிறது. ஒரு பொருளை பூமி அதன் மையத்திற்கு ஈர்க்கும் விசையே அப்பொருளினுடைய எடை அப்படின்னு சொல்லி. எடைனா என்ன? ஒரு பொருளை பூமி என்ன பண்ணுது? அதை மையத்தை நோக்கி ஈர்க்குதுன்னு சொல்லிலாம் நம்ம படித்தோம் இல்லையா? அந்த மையத்தை நோக்கி எவ்வளோ எடையை அது ஈர்க்குதோ அதுதான் அந்த பொருளினுடைய எடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு பொருளினுடைய எடை என்பது என்னதுப்பா? ஒரு பொருளினுடைய எடை அது பூமி அதன் மையத்திற்கு ஈர்க்கக்கூடிய விசையே அப்பொருளின் எடை. இந்த எடையின் அலகு என்னது? இதனுடைய அலகு நியூட்டன் அப்படின்னு சொல்லி அளக்கலாம். இது என்னென்ன அளக்கலாம்ப்பா? நியூட்டன். அதாவது கிலோகிராம் வெயிட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதை இன்னொன்று என்னென்னு சொல்லலாம்? நியூட்டன்னு சொல்லியும் சொல்லலாம். கவனிங்க, 1 கிலோகிராம் எடை 1 kg வெயிட்னா என்ன? 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் மேல் பூமி செலுத்துகின்ற ஈர்ப்பு விசைக்கு சமமான விசையாகும் 1 கிலோகிராம் எடை. பிராக்கெட்டில் 1 கிலோகிராம் வெயிட். அப்போ எஃப் சமம் எம்ஜி. அப்போ 1 கிலோகிராம் வெயிட் WTன்னு சொல்லக்கூடியது என்னது? 1 kg × 9.8 m/s². ஒன்றால் பெருக்கிற போது என்ன ஆகுது? 9.8 கிலோகிராம் m/s². இது என்னன்னு சொல்லலாம்ப்பா? நியூட்டன். இப்போ 9.8 நியூட்டன். அதாவது 1 கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது 9.8 நியூட்டன். கிலோகிராம் எடை என்பது எடையின் வேறொரு அலகாகும். நிறை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கருவியாகும் சாதாரண தராசு. எடை அளவிடுவதற்கு பயன்படக்கூடிய தராசு வில் தராசு. பூமியில் ஜியினுடைய மதிப்பு மாறுவதற்கு ஏற்ப பொருளில் எடை மாறுபடும் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம படித்தோம் இல்லையா? அது சம்மந்தப்பட்டு கொஞ்சம் கேள்விகள் நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அந்த கேள்விகளை நான் இப்போ இந்த கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும் நான் இப்போ சொல்கிறேன். புத்தகத்தையும் சயின்ஸ் புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு டைரியில் நீங்கள் குறிப்பிட்டுட்டே வாங்க. என்ன பண்ணுறீங்க? கடைசியில் இதெல்லாம் என்ன பண்ணணும்? எல்லா கேள்விகளுக்கும் பதில் கரெக்டாக அறிவியல் குறிப்பேட்டில் எழுதி உங்கள் டீச்சருக்கு இதை அனுப்பி வைக்கணும். சரியா மாணவர்களே? கவனிங்க, கேள்வி கவனிங்கப்பா. பூமியின் மேற்பரப்பில் எப்பகுதியில் வைக்கும்போது பொருளின் எடை மிக கூடுதலாக உணரப்படுகிறது? எந்த பகுதியில் வைக்கிற போதுப்பா? துருவ பகுதியில். இந்த பகுதியில் துருவ பகுதியில். காரணம் என்ன? என்ன காரணம்? துருவ பகுதியில் ஜியினுடைய மதிப்பு என்னது? கூடுதல். அப்போ எஃப் சமம் m/g. அப்போ ஜியின் மதிப்பு துருவ பகுதியில் கூடுதலானதன் காரணமாக. எழுதலாமா? எழுதிட்டீங்களா? அடுத்த கேள்வி பாருங்கப்பா. பூமியின் மேற்பரப்பில் எங்கு வைக்கும்போது பொருளின் எடை மிக குறைவாக உணரப்படுகிறது? காரணம் என்ன? எந்த பகுதியிலப்பா? நிலநடுக்கோட்டு பகுதியில். காரணம் அங்கே என்னது? ஜியின் மதிப்பு குறைவு. நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜியின் மதிப்பு குறைவு. அடுத்த கேள்வி கவனிங்க. பூமியின் மையப்பகுதியில் வைத்தால் பொருளின் எடை எவ்வளவு? காரணம் என்ன? பூமியினுடைய மையத்தில் வைக்கிற போது என்னன்னு சொன்னோம்? எடை என்ன ஆகிடும்னு சொல்லி சொன்னோம்? சுழியாகிடும், 0. காரணம் சுற்றில் இருக்கக்கூடிய பருப்பொருளால் அது ஈர்க்கப்படுவதன் காரணமாக இல்லையா? அப்போ பூமியின் மையப்பகுதியில் ஜியின் மதிப்பு 0. அடுத்தது ஒரு கணக்கு, குட்டி கணக்கு தான். சரியா? 20 கிலோகிராம் நிறையுள்ள பொருளின் எடையை கணக்கிடவும். இது எத்தனை நியூட்டனாக இருக்கும்? 20 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய எடை எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ணுறோம் இல்லையா? எடை கண்டுபிடிக்கிறதுக்கு சமன்பாடு என்னதுப்பா? எஃப் சமம் m/g இல்லையா? எம்மோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க? 20 கிலோகிராம் பெருக்கல் ஜியினுடைய மதிப்பு எவ்வளோ? 9.8.
அப்போ பெருக்கிற போது எவ்வளோ கிடைக்கும்ப்பா? 196 நியூட்டன். 196 நியூட்டன். அடுத்த கணக்கு. 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளிற்கு 60 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் பூமியில் அதனுடைய எடை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பூமியில் அதனுடைய எடை எவ்வளவா இருக்கும்? F = mg. அப்போ எம்மோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 60 பெருக்கல் ஜியோட மதிப்பு 9.8. பெருக்கிற போது என்னவா கிடைக்கும்ப்பா? 588 நியூட்டன். பூமியில் அதனுடைய எடை எவ்வளோ? 588 நியூட்டன் இல்லையா? இதே பொருளை சந்திரனில் வைக்கிற போது அதனுடைய எடை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே பொருளை எங்கே வைக்கிறோம்? சந்திரனில் வைக்கிற போது அதனுடைய எடை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சந்திரனில் ஜியோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி ஒன்று பாருங்கள், கவனிங்கப்பா. சந்திரனில் ஜியின் மதிப்பு, சந்திரனின் நிறை எம்மும் ஆரம் கேபிட்டல் லெட்டர் ஆரும் என்றால் சந்திரனில் ஜியின் மதிப்பு ஜி = gm/r². ஜியோட மதிப்பு 6.67 × 10⁻⁻11. எம்மோட மதிப்பு 7.36 × 10⁻22. இது கணக்கு செய்கிற போது சந்திரனில் ஜியினுடைய மதிப்பு எவ்வளோப்பா? 1.62 m/s². சந்திரனில் ஜியினுடைய மதிப்பு எவ்வளோ? 1.62 m/s². பூமியில் ஜியினுடைய மதிப்பு எவ்வளோ? 9.8. அப்போது சந்திரனில் ஜியின் மதிப்பையும் பூமியினுடைய ஜியின் மதிப்பையும் நம்ம கம்பேர் பண்ணுற போது எத்தனை மடங்கு பூமியில் அதிகமாக இருக்குது? 6 மடங்கு. சந்திரனில் 1/6 மடங்கு ஏகதேசம் இல்லையா? சொல்லலாம் இல்லையா? அப்போது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கணக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க? 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளினுடைய எடை பூமியில் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்? 588 நியூட்டன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதே பொருளை சந்திரனில் நாம் வெயிட் பார்த்தோன்னு சொன்னோம்னா எடை எவ்வளவா இருக்கும்? கவனிங்க. சந்திரனில் எடை எவ்வளவு? பூமியினுடைய எடை = mg கண்டுபிடிச்சோம். அப்போ 1 கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தோம்ப்பா? 9.8 நியூட்டன்னு சொல்லி முதல்ல நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ பூமியின் எடை 588 வகுத்தல் 9.8ஆல் வகுக்கிற போது கிடைக்கக்கூடியது என்னவா இருக்குது? 60 கிலோகிராம் வெயிட் இல்லையா? அதே இது சந்திரனில் எடை சமம் m பெருக்கல் சந்திரனில் ஜியின் மதிப்பு. எம்மோட வேல்யூ எவ்வளோப்பா கொடுத்துருக்குறாங்க? 60 பெருக்கல் சந்திரனில் ஜியினுடைய மதிப்பு 1.62 பெருக்கிற போது எவ்வளோ கிடைக்குதுப்பா? 97.2 நியூட்டன். 1 கிலோகிராம் வெயிட்டுன்னு சொல்லக்கூடியது 9.8 நியூட்டன். அதனால் நம்ம சந்திரனில் எடை எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம்? 97.2 9.8ஆல் வகுக்கிற போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எவ்வளோப்பா? 9.918 கிலோகிராம் வெயிட் WT. சரி மாணவர்களே, இனி அடுத்தது இப்போ செஞ்சோல்ல, இனி ஒரு கணக்கு பார்க்கலாமா? அதாவது 42 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளை வில் தராசில் தொங்கவிட்டால் வில் தராசில் செலுத்துகின்ற விசை எவ்வளவு? அந்த விசை அதே இது வியாழனில் வைத்தாலோ சந்திரனில் வைத்தாலோ, வியாழனில் வைக்கிற போது என்ன கிடைக்கும், சந்திரனில் வைக்கிற போது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம பாட புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க, கவனிங்கப்பா. இந்த கணக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹோம்ஒர்க்காக செஞ்சுட்டு வரீங்களா? ஹோம்ஒர்க்காக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சரியா? இல்லாட்டி உங்களுடைய டீச்சர்கிட்ட கேட்டாலும் போதும், சரியா? இப்போது பாடப்புத்தகத்தில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு உயரம் தாண்டுதலில் என்ன எவ்வளோ தூரம் தாண்டி இருக்கிறான், 4 மீட்டர் உயரம் தாண்ட வேண்டுமென்றால் 4 மீட்டர் உயரம் பூமியில் தாண்டி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த 24 மீட்டர் உயரம் தாண்டலாம். ஆனால் அவன் எங்கே போயிருக்க வேணும், சந்திரனுக்கு செல்ல வேண்டியது. காரணம் என்னது, சந்திரனில் 6 மடங்கு குறைவாக அனுபவப்படுவதன் காரணமாக, இல்லையா?
அப்போ ஒரு பொருளினுடைய எடை அது நிலை கொள்ளுகின்ற இடத்தின் புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்திருக்கும். ஒரு பொருளினுடைய எடைன்னு சொல்லக்கூடியது என்னது? அது நிலை கொள்ளுகின்ற இடத்தின் புவி ஈர்ப்பு முடுக்கத்தை சார்ந்திருக்கும். நம்ம அதாவது இதன் ஒரு குட்டி சாப்டர் தான் சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதாவது தடையற்ற வீழ்ச்சி, ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த தடையற்ற வீழ்ச்சி அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்க்குற போது, அதாவது பூமியின் ஒரு பொருள் வந்து சுதந்திரமாக எந்த விசையினுடைய தடை இல்லாமல் பூமியை வந்து அடைகிறதோ அதுதான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம்ப்பா, தடையற்ற வீழ்ச்சி, ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இங்கே என்ன பண்ணக்கூடாது? உராய்வு விசை இதில் தாக்கம் செலுத்தக்கூடாது. அப்படி உராய்வு விசை தாக்கம் செலுத்தாத போது காற்றினுடைய ஒரு சின்ன அளவு மட்டும் நம்மளுக்கு அதில் விசை உணரப்படும். அதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரியான வீழ்ச்சி தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம்ப்பா, தடையற்ற வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கவனிங்க, ஒரு பொருளை உயரத்தில் இருந்து சுதந்திரமாக கீழே விழ அனுமதித்தால் அது ஈர்ப்பு விசையின் காரணமாக பூமியில் விழுகிறது. இதுவே தடையற்ற வீழ்ச்சி என்று கூற வேண்டும். உராய்வு இல்லாமல் ஈர்ப்பு விசையால் பூமியில் விழ அனுமதித்த பொருள்கள் காற்றின் உராய்வு மிக குறைவானதால் அதை நாம் கருத்தில் கொள்வதன் அவசியம் இல்லை. சரியா? அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு மின்னணு மேடை மேலே நம்ம நின்றுட்டு நாம் நம்மளுடைய வெயிட்டை பார்க்குறோன்னு வைங்க. நாம் தராசின் மேலே ஒரு வெயிட்டு கொடுக்குறோம். தராசு நம் மீது ஒரு விசையை கொடுக்கிறது. அப்போ தராசு நம் மீது கொடுக்கக்கூடிய விசை தான் அந்த தராசில் காட்டக்கூடிய வெயிட்டாக இருக்கும். நீங்கள் நாம் ஒரு மின்னணு மேடை தராசில் நிற்போம் என்றால் நாம் தராசில் ஒரு விசையை செலுத்துகிறோம். தராசு நம் மீது செலுத்தும் விசையாகும் தராசில் காட்டப்படும் அளவீடு. இது எதிர் விசை அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வில் தராசில் அளவீடு காட்டுவதற்கு காரணம். நாம் நிற்கும் தராசு தடையின்றி வீழ்ந்தால் அளவீடு 0 இருக்கும். எனவே இவ்வேளையில் நாமும் தராசும் புவியீர்ப்பு முடுக்கத்தால் தடையின்றி வீழ்வதால் தராசிற்கு எதிர் விசை தர இயலாததன் காரணமாக எடையின்மை தோன்ற காரணமாக அமைகிறது. சரியா? இதை நம்ம ஒரு சின்ன வீடியோ, அதாவது நம்ம கியூஆர் கோடு பயன்படுத்தி நம்மளுக்கு ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ அதாவது அதுக்கு முன்னாடி அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நான் ஜஸ்ட் ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம்ப்பா. ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அந்த டம்ளரில் வந்து பேப்பர் டம்ளர் எடுத்துகிட்டு 2 சைடு ஹோல்ஸ் போட்டுறோம். துவாரங்கள் போட்டுட்டு அந்த துவாரங்களை நம்ம விரல் நுனிகளில் அடைத்து பிடித்துட்டு அதில் தண்ணீர் நிரப்புகிறோம். தண்ணீர் நிரப்பிட்டு அந்த துவாரங்கள்லேருந்து நம்ம விரல்களை அகற்ற போது அந்த துவாரங்கள் வழியாக என்ன ஆகுது? தண்ணீர் ஒழுகும் இல்லையா? ஒழுகும். அப்போ அந்த ஒழுகக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோம்? திடீர்னு கையில் பிடிச்சிட்டு இருந்துட்டு அடைத்து பிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம்? அந்த டம்ளரை டக்குன்னு கீழே விட்டுடுறோம். கீழே விடும்போது என்ன ஆகுது? அது தடையற்ற வீழ்ச்சி வீழ்ந்தால், தடையற்ற வீழ்ச்சினா என்னன்னு சொல்லி இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த பொருள் தடையற்று விழுகுது அப்படின்னு சொன்னால் அந்த தடையற்று விழக்கூடிய நேரத்தில் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த துவாரங்கள் வழியாக தண்ணீர் வெளியேறாது. ஏன்னா அந்த இடத்துல அது என்ன அனுபவப்படுது? தடையற்ற வீழ்ச்சி வீழ்வதன் போது என்ன அனுபவப்படுகிறது? எடையின்மை அங்கே அனுபவப்படுகிறது. தடையற்ற வீழ்ச்சி வீழ்கிற போது அங்கே என்ன நடக்குதுப்பா? எடையின்மை அனுபவப்படுவதன் காரணமாக. புரியுதா? இப்போ அந்த ஒரு சின்ன வீடியோ ஒன்று பாருங்கள்.
வீடியோ பார்த்தீங்களா மாணவர்களே? சரி, இனி நம்ம இவ்வளோ நேரம் தடையற்ற வீழ்ச்சி அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இனி அது சம்பந்தமான ஒரு சில வினாக்கள் நம்ம பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அந்த வினாக்கள் என்னங்கிறத நான் சொல்கிறேன், கூடவே அதற்கு பதிலும் சொல்லிட்டு வரேன். ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா மாணவர்களே? கவனிங்கப்பா. கையில் இருக்கின்ற ஒரு பென்சிலை கையிலிருந்து விட்டால் என்ன நேரிடும்? பென்சிலுக்கு என்ன நேரிடும்பா? பென்சில் கீழே வந்து விழுந்துரும். இனி கேள்விகளை கவனிங்க. ஒரு வில் தராசில் தொங்கவிடப்பட்ட பொருளை தராசுடன் சேர்த்து கீழே விழ அனுமதித்தால் தராசு காட்டும் அளவீடு என்ன? என்ன அளவீடு காட்டும்னு சொன்னோம்? 0. காரணம் என்னன்னு சொன்னோம்? எடையின்மைன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? 0. அடுத்த கேள்வி. ராட்சச ராட்டினத்தில் கீழே வரும்போது எடை குறைவு உணரப்படுவதன் காரணம் விளக்கவும். என்ன காரணம்ப்பா? புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக உள்ள தடையற்ற வீழ்ச்சி. எழுதிட்டீங்களா? அடுத்த கேள்வி. தடையில்லாமல் விழுகின்ற பொருளுக்கு எடை குறைவு உணரப்பட காரணம் என்ன? அறிவியல் குறிப்பேட்டில் எழுதவும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எடை முழுவதும் பொருளின் முடுக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. எடை முழுவதும் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? பொருளின் முடுக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கேள்வி. 10 கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருளின் எடை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 10 கிலோகிராம் நிறைய இருக்கக்கூடிய பொருளினுடைய எடை என்ன பண்ணணும்? 10 பெருக்கல் 9.8. அப்போ எத்தனை நியூட்டன்? 98 நியூட்டன். இந்த 98 நியூட்டன் இருக்கக்கூடிய இப்பொருளை தடையில்லாமல் கீழே விழ அனுமதித்தால் அதில் உணரப்படும் விசைக்கு ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா? அதாவது தடையில்லாமல் விழக்கூடிய அந்த பொருள் எதிர்விசை தர இயலாததன் காரணமாக அங்கே என்ன உணரப்படுகிறதுப்பா? எடையின்மை உணரப்படுகிறது. எதிர்விசை தர இயலாததன் காரணமாக எடையின்மை அனுபவப்பட்டு மாற்றம் என்னவாக இருக்கும்? அங்கே 0 இருக்கும். அது கவனிங்கப்பா. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கிறோம். ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் பாட்டில் மூடி போட வேண்டாம். மூடி போடாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பிளாஸ்டிக் குப்பியில் தண்ணி நிறைக்கிறோம். தண்ணி நிறைச்சிட்டு என்ன பண்ணுறோம்? அடியில் அந்த பிளாஸ்டிக் குப்பியினுடைய அடியில் ஒரு ஹோல் போட்டு பார்க்குறோம். ஒரு ஹோல் போடுறோம். ஹோல் போட்டோம்னு சொன்னோம்னா அந்த தண்ணி அந்த ஹோல் வழியாக என்ன ஆகும்? தண்ணீர் வெளியேறும் இல்லையா? ஹோல் வழியாக தண்ணீர் வெளியேறும். அது வெளியேற அந்த ஹோலை அடைச்சி பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? திடீர்னு அந்த பாட்டிலை மேலேருந்து கீழே போட்டுடுறோம். மேலேருந்து கீழே போடுற போது என்னாகும்? அந்த பாட்டில் வந்து கீழே விழுகும் இல்லையா? கீழே விழக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பாட்டில் அந்த துவாரம் வழியாக அந்த பாட்டிலில் போடப்பட்டக்கூடிய அந்த துவாரம் வழியாக நீர் வெளியேறாது. தண்ணீர் வெளியேறாது. அதுக்கு காரணம் என்ன? அந்த இடத்துல என்ன அனுபவப்பட்டிருக்குது? எடையின்மை அனுபவப்பட்டிருக்குது. இந்த எடையின்மைன்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அவங்க கிளாஸில் ஹோல் போட்டு செஞ்சாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு பாட்டிலில் ஹோல் போட்டு செய்கிறோம். இதுதான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா மாணவர்களே? இந்த பாடம் புரிஞ்சிருக்கும். தடையற்ற வீழ்ச்சின்னா என்னன்னு சொல்லிடலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதி உங்களுடைய ஆசிரியைக்கு அனுப்பி வைத்து அவங்க கரெக்ட் பண்ணி கொடுக்கறத வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதை படித்து எடுத்துக்கிறீங்க. சரியா மாணவர்களே? இனி மதிப்பிடலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரதுண்டு. அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் இதில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்கள்? பதில் எழுதுங்க. சரியா? நன்றி மாணவர்களே.